அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திக்ர் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு தேவைகள் உடையவர்களாகத்தான் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆன்மீக தேவைகள், உலகியல் தேவைகள் என்று இரண்டாக பிரித்தாலும் கூட இந்த இரண்டு வகையான தேவைகளையும் நிவர்த்தி செய்பவன் அல்லாஹ் ஒருவனாகத்தான் இருக்கின்றான் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் உலக பார்வையிலே உலக விஷயங்கள் மனிதர்களால் நாம் பெறப்பட்டாலும் கூட, மனிதர்களின் மூலம் நாம் பெற்றாலும் கூட, அதை உண்மையில் தருபவன் அல்லாஹ்தான் என்ற அந்த நம்பிக்கையும் ஒவ்வொரு மூமினுடைய உள்ளத்திலும் வர வேண்டும். எனவேதான் நீங்கள் சகல காரியங்களுக்கும், சகல விஷயங்களுக்கும், சகல தேவைகளுக்கும் அல்லாஹ் ஒருவனிடத்திலேயே நீங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது. பாருங்கள், மனிதர்களில் புனிதர்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அவர்கள் பல்வேறு தேவைகள் உடையவர்களாக இருந்தார்கள். அப்படி தேவைகள் ஆகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் யாரிடத்திலே பிரார்த்தனை புரிந்தார்கள் என்று கேட்டால் அல்லாஹ் ஒருவனிடத்தில் தான் அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள். பல்வேறு தேவைகள், எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் நிராசையாகிவிடாமல் தொடர்ச்சியாக அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அல் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அதிலே நாம் இரண்டு நபிமார்கள் கேட்ட அந்த ஒரு பிரார்த்தனையை தான் இன்றைய தினம் ஒரு திக்ர் நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு இருக்கிறோம். அந்த இரண்டு நபிமார்களும் எதற்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் என்று சொன்னால், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். குழந்தை பாக்கியத்தை கேட்டு, சாலிஹான குழந்தைகளை கேட்டு அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் என்ற அந்த செய்தியை அல் குர்ஆனின் மூலமாக நாம் அறிகின்றோம். அந்த பிரார்த்தனையை நாமும் அறிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் ஓதலாம், புதுமண தம்பதிகளும் ஓதலாம், இன்ஷா அல்லாஹ் திருமணம் ஆகுவதற்காக தயாரான நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அதை ஓதலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரண்டு பிரார்த்தனைகளைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்வதற்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள், எந்த நிலை வரைக்கும் என்று சொன்னால் அவர்களே சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லி காட்டுகின்றான். ரப்பி இன்னி வஹனல் அலமு மின்னி வஸ்தஅல ரஅசு ஷைபா வலம் அக்கும் பிதுஆஇக ரப்பி ஷக்கியா. யா அல்லாஹ், என்னுடைய ரப்பே, என்னுடைய இந்த எலும்புகள் எல்லாம் பலவீனம் அடைந்து விட்டது, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது, இனிமேல் குழந்தை பெற முடியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன், உன்னுடைய அந்த பாக்கியத்திலிருந்து நான் நிராசையாக விடுவதில்லை. உன்னிடத்தில் நான் எவ்வளோ கேட்டிருக்கேன், அதெல்லாம் நான் நிராசையே ஆகலை, அந்த பாக்கியம் இழந்தவனாக நான் இருக்கவில்லை, எல்லாத்தையும் நீ கொடுத்த, இதையும் நீ கொடுப்பாய் என்ற அந்த ஒரு நம்பிக்கையுடன் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். என்னுடைய நரம்புகள் தளர்ந்து விட்டது, என்னுடைய முடிகளெல்லாம் பழுத்து விட்டது, இனி ஒன்றும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை, இருந்தாலும் நான் உன்னிடத்தில் தான் கேட்பேன் என்று சொல்லி பிடிவாதமாக ஜக்கரியா நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த பிரார்த்தனையை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், சூரத்துல் ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 38வது வசனத்திலே அவர்கள் எப்படி துவா கேட்டார்கள், தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படி பிரார்த்தனை புரிந்தார்கள் என்ற அந்த பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம். பாருங்கள், கவனமாக பாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் கேட்கலாம், புதுமண தம்பதிகளும் கேட்கலாம், இனி குழந்தை பிறக்க வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கக்கூடியவர்களும் இதை கேட்கலாம். என்ன துவா கேட்டாங்க? ரப்பி ஹப்லி ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ السَّمِيعُ الدُّعَاء. மீண்டும் பாருங்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً إِنَّكَ السَّمِيعُ الدُّعَاء. அருமையான ஒரு பிரார்த்தனை. எப்படி கேட்குறாங்க? யா அல்லாஹ், உன்னிடம் இருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடுத்தருள்வாயாக.
உன்னிடம் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்கல, சாதாரணமாக குழந்தையை கொடு என்று கேட்கல. எப்படி கேட்குறாங்க தெரியுமா? துர்ரியத்தும் தையிபத்தன், அதாவது பரிசுத்தமான ஒரு சந்ததியை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். இன்னக ஸமீஉத் துஆ, நீ அந்த பிரார்த்தனையை துவாக்களை செவிமடுக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று அல்லாஹ்வையும் புகழ்கின்றார்கள். ஆரம்பத்தில் தன்னுடைய இயலாமையும் ஒப்புக்கொள்கின்றார்கள். அப்படியான ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. மீண்டும் பாருங்கள், ரப்பி ஹபலி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ என்கின்ற இந்த பிரார்த்தனை 3வது அத்தியாயத்தின் 38வது வசனம். இதை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள். தொடர்ச்சியாக இதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு யஹ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு சாலிஹான ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியை அல்லாஹ் தந்தான் என்கின்ற அந்த செய்தியும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வஹபுனா லஹு யஹ்யா, அவருக்கு நாம் யஹ்யா என்கின்ற அந்த குழந்தையை நாம் என்ன செஞ்சோம், தந்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த பிரார்த்தனையும் என்ன செய்யலாம், நாம் செய்யலாம். அடுத்ததாக இன்னொரு நபி இருந்தாங்க, நமக்கெல்லாம் தெரிந்தவர்கள், ஹலீலுல்லா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள், அல்லாஹுடைய ஹலீல், அதாவது உற்ற நண்பன் என்று அல்லாஹ்வால் போற்றப்படுகின்ற நபி, ஏகத்துவ தந்தை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபி, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அவர்களும் கேட்டார்கள், இதே போன்றே அவர்களும் அந்த வயதான காலத்தில் அவர்களும் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்தருள்வாயாக. அவர்களும் விரும்பின குழந்தையை தா என்று கேட்கவில்லை. ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான ஒரு குழந்தையை எனக்கு கொடுத்தருள்வாயாக என்று அவர்கள் கேட்டதன் விளைவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் என்ன செஞ்சான், அந்த குழந்தை பாக்கியத்தை தந்தான். அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன். இது சூரத்து சாஃபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தின் 100வது வசனம். 37வது அத்தியாயத்தின் 100வது வசனமாக குர்ஆனில் இடம்பெறுகிறது. ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன். இது யார் கேட்ட துவா? இப்ராஹிம் நபி கேட்ட துவா. இந்த பிரார்த்தனையும் நாம் புரியலாம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஃபபஷ்ஷரனாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு அழகான ஒரு பிரார்த்தனை. இன்றைக்கு பெரியவர்கள் ஆகிய பின்பு சாலிஹான குழந்தையாக இல்லாமல் போய்விட்டானே என்று நாம் கை செய்துபடுகின்றோம். ஆனால் நாம் பிரார்த்தனை புரிகின்ற பொழுதே, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுதே, யா அல்லாஹ் எனக்கு துர்ரியத்துன் தய்யிபா, பரிசுத்தமான ஒரு சந்ததியை தா என்று கேட்க வேண்டும். அதே போன்று ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான ஒரு குழந்தையை தா என்று நாம் கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தந்தான். ஃபபஷ்ஷரனாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை நாம் அவருக்கு தந்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதையும் கூட அவர் எத்தகைய சகிப்புத்தன்மை உடையவர் என்பதை, அவரை நான் உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன் என்று அவருடைய தந்தை சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்கின்றார், இஃப் அல் மா துஅமர், உங்களுக்கு எவ்வாறு ஏவப்பட்டதோ அவ்வாறு நீங்கள் என்ன செய்யுங்க, செய்து முடியுங்கள். நீங்கள் என்ன செய்து முடியுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளர்கள் நின்றும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதையும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு முறை பாருங்கள். ஜக்கரியா நபி கேட்ட துவா என்னவென்று கேட்டால், ரப்பி ஹபலி மில்லதுன்க துர்ரியத்துன் தையிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ என்கின்ற இந்த ஒரு பிரார்த்தனை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை ரப்பி ஹபலி மினஸ் சாலிஹீன். இப்படியும் கேட்கலாம் அல்லது இப்படியும் கேட்கலாம். இது போன்று கேட்டு இன்ஷா அல்லாஹ் சாலிஹான குழந்தைகளை அல்லாஹ் நமக்கு அருள்வானாக என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு தினம் ஒரு திக்ர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.